குட் மார்னிங் எவ்ரி ஒன். போன விலாகோட கண்டினியூஷன் நீங்கள் பார்க்குறது. திஸ் இஸ் சாட்டர்டே. நாங்கள் இப்போ டால்ஃபின் வியூ பாயிண்ட்டுக்கு போய்கிட்டுருக்கோம். உண்மையாக டால்ஃபின் இருக்குமான்னு சொல்லிட்டு எங்கள் வேன் டிரைவர்கிட்ட கேட்டேன். 1000 கணக்கில் மக்கள் பார்க்குறாங்க மேம், இல்லாமல வருவாங்க அப்படின்னாங்க. எனக்கு சும்மா கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டு பார்த்தேன். பட் ஆனால் உண்மைங்க, அங்கே நானுமே டால்ஃபின் பார்த்தேன். இது எங்களோட வந்திருந்தவங்களாம் உங்களுக்கு ஹாய் சொல்கிறாங்க. நீங்களும் ஒரு ஹாய் சொல்லிக்கிடுங்க. மை கிட்ஸ் அண்ட் மை ஹஸ்பண்ட். இதோ ஜானு. எனக்கு தண்ணினா கொஞ்சம் பயம்தான், பட் இருந்தாலும் ஒரு தைரியமாக இறங்கிட்டேன். லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு இந்த பிளேஸ் பற்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது சம்மன் ஏதோ ஆக்டரோட வீடு இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே போகும்போது என்னென்ன இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஏதோ டாப்பில் தெரியுது பாருங்கள், அதுதான் அங்கத்தே ஜெயில் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இது பாருங்க. நான் ஒயிட் டால்ஃபின் ஒன்று பார்த்தேன், பிளாக் டால்ஃபின் ஒன்று பார்த்தேன். பட் அதுங்க சவுண்டு, இந்த போட்டோட சவுண்டு கேட்கறதுனால அதுங்க எதுவும் வெளியில் அந்த அளவுக்கு வரல. தூரத்தில் அமைதியாக நிற்கும்போது மட்டும்தான் வெளியில் வருது. ரொம்ப சென்சிட்டிவானதாமே. அண்ட் தென் அங்கேருந்து பீச்சுக்கு வந்தோம். நாங்கள் அங்கே பார்த்த டாகி தான் இது. பட் அது ரொம்ப சாதுவாக அமைதியாக உட்காந்துருந்தது. அங்கே இந்த மாதிரி டீ ஷாப் ஒன்று இருந்தது, நல்லா இருந்தேன்னு ஃபோட்டோ எடுத்தேன். இதுதான் பீச் வியூ. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது என்னவோ நம்ம ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ண மாதிரி, என்னவோ நம்ம பிளேஸ்க்குள்ளே, அதாவது அந்த தீம் பார்க்கெலாம் போனோம்னா பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, பட் அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த இடத்த பார்க்குறதுக்கு. தண்ணி எல்லாம் அந்த அளவுக்கு ஆழம் கிடையாது. பிள்ளைங்கள்லாம் கழுத்தளவு கூட போய் நிற்கிறாங்க. பட் எனக்கு கொஞ்சம் பயம்தான். ஸோ தூரத்தில் நின்று பார்த்துட்டு செல்ஃபியெல்லாம் எடுத்தோம். அங்கே ஒரு 2-3 லேடிஸ் உட்காந்துட்டு நம்மளுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு ஹேர் ஸ்டைல் 150 கேட்டாங்க. நான் 75க்கு பேசிவிட்டு எங்கள் எல்லாருக்குமே போட்டுட்டோம். பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அங்கேருந்து கிளம்பணும் நல்லா தெரிஞ்சதுனால இங்கே தான் சாப்பிட்டோம். நாங்கள்லாம் நல்லா இருக்குது தெரியுமா. ஒரு பிளேஸுமே ஒரு வேளை நாம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோமோ, ஏன் கண் பார்வையில் அப்படி தெரியுதோ அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லுங்கள். சாப்பிட்டோம். அங்கேருந்து ஒரு நம்ம அபிராமி மெஹமாலில் இருக்குல்ல ஸ்னோ வேர்ல்டு, அதே மாதிரி அங்கே ஒரு பிளேஸு. வெளியில் இருந்த வெயிலுக்கும் உள்ளே போனோடனே அப்படி கை காலெலாம் மறுத்து போச்சு. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியில் வந்தவொடனே ரூமில் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு, இன்னும் மீதி கடையெல்லாம் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்க்கலான்னு வந்துட்டோம். கோஸ்டர்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. கோஸ்டர்ஸ் நிறையா கைவினை பொருட்கள் எல்லாம் எங்கெங்கே என்னென்ன கிடைக்குமோ அது எல்லாமே இருந்தது. பேக் ஷாப்பில் எல்லா டைப் ஆஃப் வெரைட்டி பேக்ஸ் நம்மளோட இந்தியாவுக்குள்ளே கிடைக்கிறது எல்லாமே அங்கே இருந்தது. மக்ரம், ராஜஸ்தானி ஹேண்ட்லூம் எல்லாம். இந்த கடையில் கொஞ்சம் ரீசனபிள் ரேட்லாம் சொல்ல முடியாது, அதிகமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் பாலாஜி டெம்பிள்னு சொல்லிட்டு, இது நெக்ஸ்ட் டே பாலாஜி டெம்பிள் கூப்பிட்டு போனாங்க. அங்கே போனதுலேயே இந்த ஒரு கோவில் தான் நாங்கள் பார்த்தோமே. இருக்குது, அங்கங்கே இருக்குது. மோஸ்ட்லி சர்ச் தான் இருக்குது. வெயில் தெரியாமல் இருக்கணும்னு அப்படி போட்டு வச்சுருந்தாங்க. வெயில் மட்டும் பிச்சு உதறுதுங்க. அப்படி இருக்குது வெயில். அப்படி எரிக்கிற மாதிரி ஸ்கின்லாம் எரியுது. தென் ஒரு சிவன் டெம்பிள் போனோம் நாங்கள். அது எனக்கு பேரே சொல்ல வரல, ஐ திங்க் ஞாபகமும் இல்லை எனக்கு. ஸோ அந்த டெம்பிள் தான் போயிட்டுருக்கோம். இது சர்ச்சு, அங்கே உள்ள ஃபேமஸ் சர்ச், ரொம்ப பழைய காலத்து சர்ச். நல்லா இருந்தது. சர்ச்சுக்குள்ளே போனோடனே மனசு ரொம்ப அமைதியாக. பட் அங்கே ரெகுலேட் பண்ணவும் ஆள் இருந்தாங்க. நாங்கள் போன டைம் அங்கே ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருந்தது. அதனால் அங்கே மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டல்ஸ் எல்லாமே மூடி இருந்தது. ஆனால் ஹோட்டலுக்கு சாப்பாட்டுக்காக தெரிஞ்சோம் பாருங்கள், ஹோட்டலே கிடையாது அங்கே. ஏன்னா இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலால் சொன்னாங்க இந்த பக்கம் மூடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் பிக் டேடிங்கிற ஒரு பிளேஸு. இந்த கேசினோ கேம் ஃபுல்லாக அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னார் என் ஹஸ்பண்டு. ஆக்சுவலி இங்கேருந்து பிக்கப் பண்ணி நடுவில் சென்டரில் பாருங்களேன், பெரிய போட் இருக்கும். அது போட் தானே சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இங்கேருந்து பிக்கப் பண்ணி கொண்டு போய் அந்த போட்டில் இறக்கிடுவாங்க. அண்ட் தென் அங்கே உள்ளே நிறையா கேம்ஸு எல்லாமே இருக்குது.
ஒரு பர்சனுக்கு வந்து 2000 பெர் ஹெட் 2000. நாங்கள் அங்கே உள்ளே போகலை. எனக்கு இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. வியூ நல்லா இருந்தது. அண்ட் தென் ஒரு கோங்கனி ஹோட்டல். நாங்கள் வந்து தாய் ரெசிபி ஒன்று சாப்பிட்டோம். வீட்டில் செஞ்சேன் நான். லாஸ்ட்டாக போஹோ பீச் அங்கே தான் வந்திருக்கோம். இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. அங்கங்கே ஒரு சின்ன சின்ன பிளேஸை பார்ட்டிஷன் பண்ணி அதை தான் அவங்கவுங்க ஹோட்டலு. பிள்ளைங்கள்லாம் ரைட் போகிறாங்க. இங்கேருந்து 100 மீட்ரு போகிறதுக்கு 1000 ருபீஸ். நான் சொல்லி 5 பேருக்கு 1000 ருபீஸ் கேட்டாங்க. ஸோ 2000 கொடுத்துட்டு 200 மீட்ரு போகிற அளவுக்கு சொன்னேன். நாங்கள் அங்கே கொண்டு போய் ஃப்ளிப் பண்ணுறாங்க. அவங்க அந்த பசங்க அந்த ராக்கெட் மாதிரி பலூனில் உட்காந்து போகிறாங்க இல்லையா, அதை ஃப்ளிப் பண்ணி விடுவாங்களாம். லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு தான் கூப்பிட்டு போகிறாங்க. இருந்தாலுமே அங்கே டால்ஃபின்லாம் இருக்குது. எங்கே ஷார்க்கானா இருக்குமோன்னு ஒரு பயம், படத்தில் வர்ற மாதிரி. பிள்ளைங்கள்லாம் வேணாம் 200 மீட்ரு போதும், அங்கே ஃப்ளிப் பண்ண வேண்டாம், திருப்பி இங்கே கொண்டு வந்து விடும்போது ஃப்ளிப் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா அது சொல்கிறேன் பாருங்கள். பிள்ளைங்கள்லாம் போயிட்டு சரி அவ்வளோ தூரம் போயிடுச்சே தெரியாதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணேன், கேமராவை பாஸ் பண்ணிட்டேன். பிள்ளைங்க கிட்ட வந்து ஃப்ளிப் பண்ணும்போது என்ன பண்ணேன், கேமரா ஆனில் தான் இருக்குதுன்னு நினச்சிட்டேன். பார்த்தா போட்டுட்டு போயிட்டாங்க. கேமரா பாஸ்லேயே இருக்குது. இந்த மாதிரி தப்பெல்லாம் அடிக்கடி நடக்குங்க. நிறையா வீடியோ எடுப்பேன், டெலீட் பண்ணிவிடுவேன், போட முடியாமல். ஸ்பேஸ் இல்லாதனால அது ரெக்கார்டே ஆகாது. இதெல்லாம் நடக்கும். பிள்ளைங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்களாம். கேமரா எடுத்திங்களான்னு என்னையே கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா சாரிடா நான் எடுக்கும்போது ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னேன். இது வந்து நாங்கள் ஊருக்கு வர அன்னைக்கு மார்னிங், ஏன்னா நைட்டு தான் ஃப்ளைட்டு. ஸோ என்ன பண்ண போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ரெடியாகி அங்கெல்லாம் சுற்றணும். ஈவினிங் வந்து 4 o'clock ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஏர்போர்ட்டோட பேர் வந்து டப்ளின் ஏர்போர்ட். இது வந்து நார்த் கோவா. நாங்கள் இருந்தது சவுத் கோவா. பட் நார்த் கோவா ரொம்ப தூரம். நாங்கள் தங்கியிருந்த ரூம்லேருந்து இங்கே வர்றதுக்கு 1.5 hour கிட்ட ஆயிடுச்சு. செக்இன் ஆகிட்டோம். அங்கே 2 பெரியவங்க வந்துட்டு இருந்தாங்க. 2 பேரும் ரொம்ப ஒத்துமையாக பேசிக்கிட்டு ஒருத்தர் கைப்பிடித்து ஒருத்தர் ஆதரவாக வந்துட்டு இருந்தாங்க. அதை தான் திரும்பி பார்த்தேன். ஃப்ளைட்டில் ஏறுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உட்காந்தாச்சு. ஃப்ளைட்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் இது வரலையும் நைட்டில் பிரயாணம் பண்ணதே கிடையாது. எனக்கு பக்குன்னு இருந்தது, கொஞ்சம் சொல்ல முடியலை. அப்பா கடவுளை இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் பத்திரமா விட்டுடு அப்படின்னு. ஏன்னா வரும்போது நிறைய பள்ளத்தாக்கெல்லாம் பார்த்தேன். எனக்கு அது பார்க்கும்போதே பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ தெரியாத இடமாச்சு அப்படின்ட்டு. அப்போ அதை கடந்து தானே வருவோம், அதனால் அது ஒரு மாதிரி பயம். சென்னை ரீச் ஆகிட்டோம். கடவுள் நல்லபடியாக இட்டு வந்து விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், சந்தோஷம். ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல். போன வீடியோவை எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணியிருந்தீங்க. ஒன்ஸ் அகெயின் ப்ளீஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதே மாதிரி எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி. பார்த்த எல்லாருக்குமே நன்றி. நம்மளோட ஏர்போர்ட் எப்படி இருக்குது பாருங்களேன். நைட்டில் அந்த வியூ பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்தது. நான் இதான் ஃபஸ்ட் டைம் நைட்டில் ஏர்போர்ட் பார்க்குறது. லக்கேஜ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா லக்கேஜும் வந்துருச்சு, எங்களது மட்டும் வரல. லாஸ்ட்டாக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். முடிஞ்சு கூட வரல. பார்த்தா பேக்கேஜ் பிச்சுக்கிட்டு வந்தது. பாருங்கள், ஏர்போர்ட்டோட வெளியில் எங்களோட கார் வந்தது. நாங்கள் கிளம்பிட்டோம். தேங்க்யூ. இதே மாதிரி இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ அண்ட் பாய்.